நானும் பார்வதியும் இப்ப கோயிலுக்கு போறோம். போயிட்டு அம்மன் கிட்ட சீட்டு போட்டு பாத்துட்டு வந்துடுறோம். அந்த சீட்ல என்ன வருதோ அதான் முடிவு. மீட்டிங் போறதுக்கு பிளான் பண்றாங்க, விடக்கூடாதா? ஒரு நிமிஷம். எல்லாருக்குமே இங்க நிறைய வேலை இருக்கு. கோயிலுக்கு போயிட்டு வந்தா லேட் ஆகும். எதுவா இருந்தாலும் இங்கேயும் முடிவெடுங்க. இத பாரு, அதெல்லாம் முடியாது. கோயிலுக்கு போயிட்டு வந்துதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்ப்பு சொல்ல முடியும். நாங்க போயிட்டு சீக்கிரமா வந்துருவோம். நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? நீங்க போயிட்டு வந்து எங்களுக்கு சொல்லுங்க. ஆ, கேட்டதில்ல. போயிட்டு வரோம் நாங்க. சொல்லுங்க ஆண்டி. நந்தினி, நான் ஜெமீன் கூட்டமைப்புக்கு தான் வந்துட்டு இருக்கேன். அங்க என்ன நடக்குது? ஆண்டி, நம்ம எதிர்பார்த்ததே இங்க நடக்கல. என்ன சொல்ற நந்தினி? பார்வதி ஏதோ பிளான போட்டு கோயிலுக்கு போய் சீட்டு போட்டு பார்த்துட்டு நான் வந்து தீர்ப்பு சொல்றேன்னு கிளம்பி போயிட்டான் ஆண்டி. கோயிலுக்கா? நானே இப்ப அவளை ஃபாலோ பண்ணி கோயிலுக்கு தான் போக போறேன். நான் கோயிலுக்கு போயிட்டு எந்த கோயில்னு நான் உங்களுக்கு கால் பண்றேன். அங்க வந்துருங்க. என்ன நந்தினி இது? நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்தாலும் ஏதாவது பண்ணிடுறா அவ. சரி, நீ ஃபாலோ பண்ணி கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. எதுவும் மிஸ் பண்ணிடாத. நீ எங்கன்னு சொல்லு, நானும் வந்துட்டே இருக்கேன். ஓகே ஆண்டி. நீ வண்டி ஓட்டு கண்ணு. எதுக்காக இப்ப போட்டோ எடுக்கிறீங்க? எல்லாம் காரணமா தான் கண்ணு. முதல்ல இது பீம்பாய் தம்பிக்கு அனுப்புறேன். ஏன் போட்டோ எதுக்குமா பீம்பாய்க்கு அனுப்புறீங்க? இரு கண்ணு சொல்றேன். மேடம், குட் மார்னிங் மேடம். வணக்கம் வணக்கம் தம்பி. இப்போ பார்வதி வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது ஒரு போட்டோ எடுத்தேன். அதுவும் வாட்ஸ்அப்க்கு அனுப்பியிருக்கேன். மேடம், அதைத்தான் பார்த்துட்டு இருக்கேன் மேடம். இப்போ 2 விஷயம் இருக்கு, நல்லா கவனிச்சுக்கோ. இப்போ பார்வதி அந்த போட்டோல கட்டியிருக்கிற சீலை ஜாக்கெட் மாதிரியே ஒரு சீலை ஜாக்கெட்டை நீ ரெடி பண்ற. ஓகே மேடம். அந்த கலர் அப்படியே இருக்கணும், அப்படி இப்படின்னு கூட இருக்க கூடாது. அப்புறம் அடுத்து நீ செய்ய வேண்டியது, அப்படியே பார்வதி மாதிரியே பாக்குறதுக்கு அசப்ல பார்வதி மாதிரியே இருக்கிற ஒரு பொண்ணை நீ ரெடி பண்ணு. ஓகே மேடம், ரெடி பண்ணிடுறேன். பார்வதிக்கு பதிலா அந்த பொண்ணுதான் இப்ப என் கூட கோவில்ல நிக்க போறது தம்பி. அதனால அப்படியே அந்த பொண்ணு பார்வதி மாதிரியே இருக்கணும். ஆமா, அப்படியே உருவம் இருக்கணும். ஓகே மேடம். இப்போ இந்த 2 விஷயம் நான் சொல்லிட்டேன்ல, இந்த 2 விஷயத்தையும் நல்லா கிளியரா நோட் பண்ணி வச்சு ரெடி பண்ணிக்கோ. உனக்கு இப்போ ஒரு லொகேஷன் அனுப்பி இருக்கிறேன் வாட்ஸ்அப்ல. அந்த இடத்துக்கு நீ ரெடி பண்ற பொண்ணை கூட்டிக்கிட்டு வந்துரு, நாங்களும் வந்துடுறோம். புரிஞ்சுதா? மேடம், அதான் சொன்ன மாதிரியே காலையில ஒரு இன்ட் கொடுத்துட்டீங்களே மேடம். கவலையே படாதீங்க, எல்லா ஏற்பாடும் கரெக்டா பண்ணிடுறேன். ஆமாமா, காலையிலே சொன்ன மாதிரி தான். சரி, போனை வச்சிடுறேன். ஓகே மேடம். எப்படிமா இதெல்லாம்? பார்வதி, இந்த மாதிரி ஏதாவது கோளாறு நடக்கும்னு எனக்கு காலையிலேயே மனசுல ஒரு தோணல் வந்துச்சு. அதான் காலையிலேயே அந்த பீம்பாய் தம்பிக்கு ஒரு இன்ட் போட்டு வச்சுட்டேன் நானு. ஓகே. நந்தினி நம்ம காரை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காளே. வரட்டும் வரட்டும் பார்வதி,
ஆனா அவ நினைச்ச மாதிரி இன்னைக்கு எதுவும் நடக்க போறது இல்ல. நல்லா ஏமாந்துதான் போறா. நல்ல பல்பு வாங்க போறா. பல்பு நீ வண்டி ஓட்டு. மைக்ல சரியா இருக்குல்ல? சரியா இருக்கு சார். அத நினைச்சிட்டு பாருங்க. நீங்க சொல்லுங்க சார். கணேஷ். டைம் ஆயிட்டே இருக்கு. இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. மேடம் எப்ப சார் வருவாங்க? வந்துகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம். எதுக்கும் அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாக்குறேன். அதோ 2 பேர் வராங்க. போய் அவங்களை இன்வைட் வாங்க. போங்க. வாங்க சார், நான் போய் பார்த்துட்டு வரேன் சார். யாருக்குன்னு போன்ல? ஜிஎம் தான். பேசு பேசு. ஹலோ, எங்க இருக்கீங்க மேம்? ஐம் ஆன் தி வே. ஓகே ஓகே மேம். மேம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. எல்லாமே ரெடியா இருக்கு. அதான் உங்களுக்கு சொல்லலான்னு கால் பண்ணேன் மேம். நான் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். நீங்க போனை வைங்க. ஓகே மேம். கிஷோர் சார். சார் 2 பேரும் இங்க வாங்க. சொல்லுங்க சார். மேடத்துக்கிட்ட பேசிட்டேன். ஆன் தி வேல வந்துகிட்டு இருக்காங்களா? ஓகே சார். நம்ம சைடுல எல்லாம் ரெடியா? மீட்டிங் எல்லாம் பக்கவா இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஓகே சார், பண்ணிடலாம் சார். பக்காவா தான் சார் இருக்கு. எல்லாம் பக்கவா இருக்குல்ல? வர்ற அந்த சிக்னல் இருக்கு பாரு, அங்க இருந்து நீ ரைட் கட் பண்ணும். அங்கதான் பீம்பாய் தம்பி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நந்தினி காரை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்காமா? ஆமாமா, அவ ஃபாலோ பண்றதான் தெரியுமே. அவளை கொஞ்சம் சுத்த விடுவோமா? நீ ஒண்ணு பண்ணுங்கன்னு, நீ ரைட் இண்டிகேட்டரை போட்டு லெஃப்ட் கட் பண்ணு. ஓ சரி. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அந்த காரை முன்னாடி காணுமே. டைவர்ட் பண்ணி விட்டு எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியலையே. நாங்க சொன்ன மாதிரி கரெக்டா நடிக்கணும். ஓகே, அதெல்லாம் கரெக்டா பண்ணிடுவேன் சார். மேடம் வராங்க பாரு. ஆக்டிங் அப்படியே நம்புற மாதிரி இருக்கணும், புரியுதா? ஓகே, அதெல்லாம் கரெக்டா பண்ணிடுவேன் சார். இதோ மேடம் வராங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. கரெக்டா சரிம்மா, நீ வா உட்காரு போலாம். பீம்பாய், சொல்லுங்க மேம். ஏதாவது ரெஸ்டாரண்ட் இல்லைன்னா ரெசார்ட் பார்த்து நிறுத்துறீங்களா? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். ஓகே மேடம்.